ஹாய் காய்ஸ், பழனி முருகன் அருளால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2026 வந்து பார்த்தீங்கன்னா அடி எடுத்து வச்சிருக்கோம். இந்த 2026 வந்து பார்த்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனல் மட்டும் கிடையாதுங்க, எல்லாத்துக்குமே நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைபர் பண்ண எல்லாத்துக்குமே கவர்மெண்ட் வேலை கண்டிப்பா கிடைக்கணும். அந்த நம்பிக்கையோட தான் வந்து பார்த்தீங்கன்னா பழனி முருகன் கோயிலுக்கு நேர்காணல் லெட்டர் வந்திருக்கு. 9/1/2026 முதல் நேர்காணல் சொல்லியிருக்காங்க. வேற யாருக்காவது லெட்டர் வந்திருக்கா? அப்படி லெட்டர் வந்துருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்டர்வியூ டேட் என்ன அப்படிங்கறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா 9/1/2026க்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நடக்குதா இல்ல அப்புறமேட்டுக்கு நடக்குதா அப்பதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். கடிதம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு? நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வீடியோல கவர் மட்டும் தான் கிடைச்சு நம்ம அது கவர் வச்சு வீடியோ போட்டிருந்தோம். இப்போ ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா லெட்டரே கிடைச்சிருக்கு. அந்த லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன போஸ்டிங்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு, எந்த பேச்சுங்க 2023 25 எந்த பேச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு, நம்மளுடைய பல வருட கனவு வந்து பார்த்தீங்கன்னா நிறைவேற இருக்கு. இதை வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியாம கூட இருக்கும். இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ வாங்க லெட்டர் பார்க்கலாம். லெட்டர் ஃபார்மேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஏ4 சீட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் எடுத்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணியிருக்காங்க. பிரிண்ட் எல்லாம் எடுத்துட்டாங்க. எல்லாத்தையுமே ஒண்ணுதான். கீழே அந்த இடத்துல வந்து பாருங்க லெட்டர் எழுதிக்கல, கைப்பட எழுதிக்கிறாங்க. பேனாவில் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் எழுதி போஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த லெட்டர்ல என்னதான் இருக்குது வாங்க பார்க்கலாம். நான் ஜூம் பண்ணிக்கிறேன். இந்த லெட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா இணையாணிய செயல் அலுவலர் அலுவலகத்தில் தான் அனுப்பியிருக்காங்க. அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் பழனி. பழனி கோயில் எப்போ வரும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணோம். தற்போது வந்துருச்சு. 23/12/2025 தான் அவங்க இந்த லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே சைன் பண்ணி வரதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 1 or 2 டேஸ்க்கு முன்னாடி தான் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பொருளில் வந்து பார்த்தீங்கன்னா நேர்காணலுக்கு வரதுக்கான கடிதம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இப்போ எப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா 1/3/2023 வேலை வாய்ப்பு அறிவிப்பு நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க. அந்த வேலை வாய்ப்புக்கு தான் கொடுக்கறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, என்ன போஸ்டிங் நான் பார்க்கலாம். போஸ்டிங் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா FNAன்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த FNAங்கிறது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியல. ஹெல்த் இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. அது என்னங்கிறது தெரியல. நோட்டிபிகேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா FNAன்னு தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. நோட்டிபிகேஷன் கிடைச்சுன்னா செக் பண்ணி பாருங்க. இல்லை நான் நோட்டிபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு நான் பார்க்கலாம். இன்டர்வியூ டேட் பொறுத்த வரைக்கும் வந்து பாருங்க 9/1/2026 வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடைபெறுதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே டேட் வந்து பார்த்தீங்கன்னா 10 மணி தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே கீழே வரும்போங்க 9 மணிக்கெல்லாம் நீங்கள் அங்கே இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 8 மணிக்கெல்லாம் நீங்கள் போயிருங்க. எங்க போனோம்? தலைமை அலுவலகம் அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் அடிவாரம் பழனி வட்டம் திண்டுக்கல் மாவட்டம். இந்த திண்டுக்கல் மாவட்டம் இந்த அட்ரஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிருங்க. பழனி முருகன் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியாது யாருமே கிடையாது. பழனி கோயிலுக்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா போயிருப்பீங்க, அங்க போயிருங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டம் கிடையாது. அடுத்து மேலே குறிப்பிட்ட இடத்திற்கு 9/1/2026 வெள்ளிக்கிழமை என்று காலை 9 மணிக்கெல்லாம் நீங்க அங்க ஆஜராகணும். ஆஜராகும் போது என்னென்ன எடுத்துட்டு வரணும்? நீங்க விண்ணப்பிக்கும் போது என்னென்ன கொடுத்தீங்களோ அதோடைய ஒரிஜினல் சான்றிதழ், மதிப்பெண் சான்றிதழ், இதர ஏதாவது எக்ஸ்ட்ரா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதோட சான்றிதழ், மற்ற ஆவணங்களுடன் நேரில் ஆஜராகுமாறு தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. சரி, இந்த நேர்காணலுக்கு என்ன கண்டிஷன் நிபந்தனைகளை கொடுத்திருக்காங்க அது நாம் பார்க்கலாம். நிபந்தனைகள் பொறுத்த வரைக்கும் நேர்காணலின் போது வயது மற்றும் கல்வி தகுதி குறைபாடு கண்டறியப்பட்டால் நேர்காணல் அனுமதிக்கப்பட மாட்டாது. இது கல்வி தகுதி கூட ஓகேங்க. கல்வி தகுதி வந்து பத்தில ஏதாவது பேக்கு இந்த மாதிரி வந்து பத்தில ஏதாவது ரெடி பண்ணியிருந்தா கூட ஓகே. ஆனா இந்த வயது தான் கொஞ்சம் வந்து பத்தில கொஞ்சம் டவுட்டாவே இருக்கு. ஏன்னா 2023 நீங்க விண்ணப்பிக்கும் போது 2023 விண்ணப்பிக்கும் போது ஏஜ் லிமிட் வந்து பத்தில கொடுத்துருக்கோம். ஒரு 45னா அந்த 45 நடந்துட்டு இருக்கோம். அப்ப விண்ணப்பிச்சிருப்பீங்க. இப்போ வந்து பத்தில உங்களுக்கு 47 நடக்கலாம். அப்ப அங்க போய் கொடுக்கும்போது சர்டிஃபிகேட் 47ங்கும் போது உங்களை நிராகரிப்பாங்களா இல்ல என்ன ப்ராசஸ்ங்கிறது தெரியல. யாராவது இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிட்டு வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அப்பதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி மேற்படி நேர்காணலுக்கு வரும் தங்களுக்கு பயணப்படி எதுவும் வழங்கப்பட மாட்டாது. உங்களுடைய சொந்த செலவில் தான் வந்துட்டு போன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. குறிப்பிட்ட நேரத்திற்குள் தவறாத ஆஜராக வேண்டும். குறிப்பிட்ட நாள் நேரத்தில் நேர்காணலுக்கு ஆஜராகவில்லை எனில் தங்களது விண்ணப்பம் கண்டிப்பா பரிசீலிக்கப்பட மாட்டாது, நிராகரிச்சிருவாங்க. நேர்காணலுக்கு வரும்போது அழைப்பு கொடுத்து இந்த லெட்டரை வந்து பார்த்தீங்கன்னா கால் லெட்டரை எடுத்துட்டு வரேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு கேட்டுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால் லெட்டரை வந்து பார்த்தீங்கன்னா காட்டினீங்களா தான் உள்ள விடுவாங்க. அடுத்து கடிதம் வந்து பார்த்தீங்கன்னா நேர்காணலுக்கு மட்டும்தான். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலை உத்தரவாதம் அல்லாத வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லி கொடுத்துட்டாங்க. ஏன்னா எனக்கு லெட்டர் வந்துருச்சு, எனக்கு ஜாப் கிடைச்சிருச்சு, நான் அடுத்த மாதம் போகிறேன், அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. அதே மாதிரி தவிர்க்க இயலாத நிர்வாக காரணங்களுக்காக நேர்காணல் ஒத்தி வைக்கப்பட்டால் அப்படி ஒத்தி வைக்கப்பட்டு வேற ஏதாவது தேதி வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சுன்னா உங்களுக்கு SMS அனுப்பலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா மின்னஞ்சல் அனுப்பலாம், போஸ்ட் மூலியமா அனுப்பலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க.
பழனி முருகன் கோயிலுடைய இணை ஆணையர் கண்காணிப்பாளர் அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பியிருக்காங்க. எப்பன்னு பார்த்தீங்கன்னா 24/12/2025 அன்னைக்கு சைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கவர்ல போட்டு போஸ்ட் பண்றதுக்கு 25 அனுப்பியிருந்தாங்களா கூட அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிடைக்கிறது 2-3 நாள் கிடைச்சிருந்தா கூட ஒரு 1 ஆர் 2 டேஸ்க்கு முன்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கோம். அடுத்து பெருனர் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கைப்பட பேனால எழுதிருக்காங்க. என்னன்னா அட்ரஸ் எடுத்து போன் நம்பர் கவர்லயே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்த்திருப்போம். போன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்திருந்தாங்க. சரி கால் லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா 2023க்கான பேட்ச். சரி கவர் போஸ்ட் கவர் எப்படி இருக்கும் அதை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் வாங்க. போஸ்ட் கவர் பாருங்க இந்த மாதிரி தாங்க இருக்குது. இதுல லெஃப்ட் சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுடைய அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய கவரை பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கவர்ல பிரிண்ட் பண்ணி அவங்களுடைய அட்ரஸ் வச்சிருக்காங்க. தெருவுவர் உங்களுடைய அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் எடுத்து அதை வந்து பார்த்தீங்கன்னா ஏ4 ஷீட்ல ஒட்டியிருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா செல் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஏன்னா போஸ்ட்மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த அட்ரஸ்ன்னு தெளிவாக தெரியல, ஃபோன் பண்ணி கேட்டு கொடுக்கறதுக்காக ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க. இது யூஸ்ஃபுல்லான தகவல் தான். அடுத்து பல்க் புக்கிங் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு தனித்தனியாக புக்கிங் பண்ணிட்டு இருக்க முடியாது. நிறைய பேத்துக்கு ஒரே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா புக்கிங் பண்ணிட்டாங்க. அப்போ நிறைய பேத்துக்கு இன்டர்வியூ லெட்டர் அனுப்பியிருக்காங்க. நேர்காணல் வந்து பார்த்தீங்கன்னா நடைபெறும். ஸோ நாம் அடுத்து என்ன செய்ய வேண்டும்? நாம் அடுத்து இன்டர்வியூ ப்ரிப்பேர் ஆகணும். எந்த மாதிரி ப்ரிப்பேர் ஆகணும் நம்ம சேனல் வீடியோ இருக்குது. இல்லைன்னா அப்கமிங் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வரக்கூடிய இருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைச்சீங்களா ஒரே ஒரு லைக் பண்ணிக்கங்க. நீங்க பண்ணக்கூடிய லைக் தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேட்டா எனர்ஜிக்கா இருக்கும். அப்பதான் நேர்காணல்ல வேற கோயிலுக்கு ஏதாவது வந்துக்கிறோம் நம்ம தேடி தேடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து போடுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.